أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي كفى الصلاة والسلام على المصطفى. CFS சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற முதாரசா தொடரின் முதுசங்களை அறிமுகப்படுத்தும் தொடரின் இரண்டாவது அமர்விலே அதன் வளவாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்றும் மதிப்புக்குரிய கலாநிதி எம் நயீம் அவர்களே, சிஎஃப்எஸ் நிறுவனத்துடைய அங்கத்தவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் இதே நேரத்திலே இதே நாளிலே நாங்கள் இஹ்யா உலூமுத்தீன் என்ற முக்கியமான அந்த புத்தகம் தொடர்பாக ஒரு அறிமுகத்தை, ஒரு கலந்துரையாடலை செய்தோம். அந்த வகையிலே இன்றும் இஸ்லாமிய அறிவு பாரம்பரியத்திலே, இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இமாம் அபு தாலிப் அல் மக்கி அவர்கள் எழுதப்பட்ட கூத்துல் குலூப் என்ற புத்தகம் சம்பந்தமாக அறிமுகத்தையும் கலந்துரையாடல் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே தாமதிக்காமல் எங்களுடைய வளவாளர் அன்புக்கும் மதிப்புக்குரிய கலாநிதி எம் நயீம் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களுடைய இந்த முதுசங்களை அறிமுகப்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த செயல்பாடு மிகவும் பெருமதியானது. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருடைய இந்த செயல்பாடுகளையும் அங்கீகரித்து அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த புத்தகத்தை கூத்துல் குலூப் ஃபி முஆமலத்தி அல் மஹ்பூப் வஸ்ஃபி தரீக்கில் முரீதி இலா மகாமி தௌஹீத், இதுதான் இந்த புத்தகம் இந்த நாளில் படிக்க எடுத்திருக்கின்ற புத்தகம். சுருக்கமாக கூத்துல் குலூப் என்று சொல்வார்கள். இதனை எழுதியவர் ஷேக் அபு தாலிப் அல் மக்கி. அவருடைய முழுமையான பெயர் முஹம்மது பின் அலி பின் அத்தியா. இந்த புத்தகத்தினுடைய இந்த அறிமுகத்தையும் நாங்கள் 3 பகுதிகளாக பிரித்து விளக்க முடிகின்றோம். முதலாவது பகுதியிலே இந்த புத்தகத்தை எழுதியவருடைய ஒரு சிறிய பின்னணியும், இரண்டாவது புத்தகத்தை பற்றிய முழுமையான மொத்தமான ஒரு அறிமுகமும், மூன்றாவது இந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு பகுதியை நேரடியாக எடுத்து அதனை வாசித்து விளங்குகின்ற ஒரு பகுதியாகவும் மூன்றாவது பகுதியை நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது இந்த புத்தகத்தினுடைய நூல் தலைப்பை வாசிக்கின்ற போது கூத்துல் குலூப் என்ற அந்த சொற்பிரயோகம், உள்ளங்களின் உணவு. கூத் என்பது உணவு, உள்ளங்கள் குலு. ஃபி முஆமலத்தில் மஹ்பூப், அதாவது அல்லாஹ்வோடு நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் உள்ளங்களுக்கு தேவையான உணவு என்ற அந்த தலைப்பு. எனவே ஒரு அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையின் ஏகத்துவத்தின் ஒரு உச்ச நிலையை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால், அப்படி விரும்புகின்றவர் பின்பற்ற வேண்டிய பாதை எத்தகையது என்பதனை இந்த நூல் விளங்கப்படுத்துகின்றது. எனவே மொத்தமாக இது ஆத்மீக வாழ்வோடு உள்ளத்தை பண்படுத்துவது தொடர்பான ஒரு நூலாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பாசையிலே சொன்னால், சூஃபித்துவத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை விளங்கப்படுத்துகின்ற
மிக அடிப்படையான மூல நூல்களில் ஒன்றாகவும் இது இருக்கின்றது. நாங்கள் சென்ற வாரம் இஹ்யா உலூமுத்தீன் சம்பந்தமாக பார்த்தோம். அந்த இஹ்யா உலூமுத்தீன் என்பது ஒரு சூஃபித்துவத்துக்கான மிகவும் தெளிவான பாதையை சொல்லித் தருகின்ற நூல் என்றும் பார்த்தோம். இமாம் கஸ்ஸாலி அவர்கள் மிக ஆரம்ப காலத்திலேயே தங்களுடைய ஆசிரியர்களிடம் இந்த கூத்துல் குலூப் என்ற இந்த நூலையும் படித்திருக்கிறார்கள். எனவே இந்த நூல் இமாம் கஸ்ஸாலியில் ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்திய நூல். அதே போன்று இஹ்யா உலூமுத்தீன் என்ற அந்த நூலிலும் ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்திய ஒரு புத்தகமாகத்தான் இந்த கூத்துல் குலூப் என்ற இந்த நூல் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட, சூஃபித்துவத்தோடு சம்பந்தப்பட்ட, உள்ளத்தை பண்படுத்துவதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு செல்லுகின்ற ஒரு மனிதர் தவிர்க்க முடியாமல் இந்த புத்தகத்தையும், கூத்துல் குலூப் என்ற இந்த புத்தகத்தையும் தனக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு நூலாக எடுத்துக்கொள்வதனை தவிர்க்க முடியாது. அல்லது தவிர்க்க முடியாமல் இந்த நூல் அந்த விடயத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு நூலாக எப்போதும் அமைந்திருக்கின்றது. எனவே முதலாவது பகுதியில் நாங்கள் இந்த நூலாசிரியரை பற்றிய ஒரு அறிமுகத்துக்கு நாங்கள் வருவோம். உண்மையில் நூலாசிரியர் முஹம்மத் பின் அலி பின் அத்தியா அல் மக்கி, அவரை அபு தாலிப் என்று அழைப்பார்கள். எனவே அபு தாலிப் அல் மக்கி என்று பிரபலியமாக அழைக்கப்படுகின்றார். உண்மையில் இவர்களை பற்றிய ஒரு விரிவான அறிமுகத்தை எங்களுக்கு காணக்கூடியதாக இல்லை. இதனை ஒரு வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு தவறாகவும் சிலர் சுட்டி காட்டுகிறார்கள். இவர் பற்றிய அறிமுகத்தை பல்வேறு நூல்களும், அந்த காலப்பிரிவில் இருந்த நூல்களும் கூட இவரை பற்றி எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலாசிரியர்களும் கூட இவரை பற்றி எழுதாமல் விட்டிருக்கிறார்கள். அதற்கு பல்வேறு காரணங்களை அவர்கள் குறிப்பிட்டாலும் இப்போது பார்க்கின்ற போது வரலாற்றிலே ஒரு பெரிய இவரை பற்றிய ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதனை பல அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவேதான் அவரை பற்றி அறிமுகம் இல்லாததன் காரணமாக அவர் எந்த ஆண்டில் பிறந்தார் என்பது கூட வரலாற்றிலே தெரியாமல் இருக்கின்றது. அதே போல அவரோடு சம்பந்தப்பட்ட நிறைய வரலாற்று நிகழ்வுகள், அவருடைய சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. எனவேதான் அப்துல் ஹமீத் மத்கூர் என்ற அறிஞர் இவரை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். அவர் இவரை பற்றி எழுதுகின்ற போது சொன்ன மிக முக்கியமான கருத்து இதுதான். அவர் பற்றிய வரலாற்று பதிவுகள் சில வரலாற்று நூல்களிலும் பதிவு செய்யப்படாமல் ஒரு பெரும் தவறு நடந்திருக்கின்றது அல்லது ஒரு வரலாற்று தவறு நடந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இவரை பற்றி முதலாவது பதிவு செய்தவர் இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி தாரிக் தபரி என்ற தாரிக் பக்தாத் என்ற அந்த நூலிலே இவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிமுகத்தை தான் பின்னால் வந்த அனைவரும் பின்பற்றுகிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். தவிர அவரை பற்றி வேறு கிரந்தங்களிலோ அல்லது வரலாற்று நூல்களிலோ எந்த தகவல்களும் இடம்பெறவில்லை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதே போல இவர் ஈராக்கிலே பிறந்தவர். ஈராக்கில் இருக்கின்ற ஒரு மலை பகுதியிலே வாழ்ந்து அங்கு பிறந்து பின்னர் சிறு வயதிலேயே மக்காவுக்கு சென்று அங்குதான் அவர் வளர்ந்திருக்கிறார். எனவேதான் அவரை மக்கி என்ற அந்த சொற்பிரயோகத்தை சேர்த்ததுக்கு காரணம் அவர் மக்காவிலே வளர்ந்தது என்றதுதான் அதுக்கான காரணம். எனவே அபு தாலிப் அல் மக்கி என்று அவர் பிரபலியமாக அழைக்கப்படுகின்றார்கள். மக்காவிலே வளர்கின்ற போது அங்கு சில ஆசிரியர்களிடம் இஸ்லாத்தை அவர்கள் கற்கிறார்கள். இஸ்லாமிய சட்டக்கலைகளையும் ஹதீஸலையும் கற்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக இப்னு அரபி, அபு பக்கர் அல் ஆஜூரி, அபு அலி அல் கர்மானி போன்றவர்களிடம் இவர்கள்
பாடங்களை கற்கின்றார்கள். அதே போல அவர்களுடைய ஏனைய ஆசிரியர்கள் சிலரும் இருக்கிறார்கள். அப்துல்லா பின் ஜாஃபர் அல் பாரிஸ், அதே போல அபு ஜெயித் அல் மிர்வசி, இவரிடம் முழுமையாக புகாரி அவர்கள் படித்திருக்கிறார்கள். அபுபக்கர் பின் கல்லாத் என்ற அந்த அறிஞரிடம் ஹதீஸ்களையும் ஃபிக்ஹையும் அவர் படித்திருக்கிறார். இப்படி மக்காவிலே வளர்ந்து ஹதீஸ் கலைகளையும் ஆத்மீக கலைகளையும் ஃபிக்கு சட்ட கலைகளையும் பயின்றதன் பின்னர் அவர் ஹிஜ்ரி 346 பஸ்ராவுக்கு வந்து அங்கிருந்து பக்தாதுக்கும் செல்கிறார்கள். பக்தாத் அந்த காலப்பிரிவிலே சூஃபித்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கோட்டையாக இருந்திருக்கிறது. எனவே சூஃபித்துவத்தோடு சம்பந்தப்பட்ட பல அறிஞர்கள் அங்கு இருக்கிறார்கள். அதற்கான வழிமுறைகள், அதற்கான பயிற்றுவிப்புகள் எல்லாம் பக்தாதிலே மிகவும் அதிகமாக இருந்தது. எனவே அங்கு சென்று இவர் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும் பள்ளியிலே பாடங்கள் நடத்துவதற்கும் ஆரம்பித்த போது மிக அதிகமான மக்கள் அவரை நோக்கி திரண்டிருக்கிறார்கள். எனவே அப்படி தொடர்ந்தேர்ச்சியாக அவர் இந்த சூபித்துவம் ஆன்மீக வாழ்வோடு சம்பந்தமாக நடத்திய உரைகள், அந்த உரைகளின் தொகுப்பாகத்தான் பின்னர் இந்த கூத்துல் குலூப் என்ற இந்த நூல் தொகுக்கப்பட்டது என்று கருதுகின்றார்கள். எனவே தான் இந்த புத்தகத்தை அவர்களுடைய உரையின் ஒரு தொகுப்பு என்று நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். அபூ தாலிபுல் மக்கி அவர்களை பற்றி பல்வேறு பிழையான சிந்தனைகளும் அந்த காலப்பிரிவிலே பரப்பப்பட்டிருக்கின்றது. அப்படி பரப்பப்பட்டதும் அவர் பற்றிய வரலாற்றை எழுதாமல் விட்டதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் என்று பலர் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த மனிதர்களுடைய வரலாற்றை எழுதிய பல்வேறு புத்தகங்களிலும் இவர் பற்றிய குறிப்பை எங்களுக்கு காண முடியாமல் இருக்கின்றது. உதாரணமாக ஹில்யத்துல் அவுலியா என்ற அந்த புத்தகத்திலே பல மனிதர்களுடைய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் அபூ தாலிப் மக்கியுடைய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அந்த காலப்பிரிவை நாங்கள் பார்க்கின்ற போது, ஆனால் அவர் குறிப்பிடவில்லை. அதே போல இப்னுல் ஜவுசி எழுதிய சிஃபத்து ஸஃப்வா என்ற புத்தகத்திலும் அவர் பற்றிய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அதே போல தபகாத்துல் அவுலியா என்ற அந்த புத்தகம் இருக்கிறது, அதிலும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் இப்படி தவறுவிடப்பட்டதுக்கு காரணம் இவரை பற்றிய பிழையான சிந்தனைகள், இவர் பிழையான ஒரு பாதையில் செல்கிறார் என்ற ஒரு கருத்து சமூகத்திலே படிப்படியாக பரப்பப்பட்டு எந்த அளவுக்கு அது வந்தது என்றால் அவருடைய உரைகளுக்கும் கூட தடை விதிக்கப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அவர் தொடர்ந்து அவருடைய பணியை செய்து கொண்டிருந்தார். பல நூல்களை எழுதியிருக்கிறார். ஆனாலும் எந்த நூலும் எங்களுடைய சமூகத்துக்கு கிடைக்காமல் மறைந்திருக்கின்றன. அதிலே எஞ்சிய ஒரே ஒரு நூல் தான் இந்த கூத்துல் குலூப் என்ற நூல். அந்த நூலை தான் உலகத்துக்கு முஸ்லிம்களுக்கு அவர் விட்டு சென்றிருக்கின்றார். ஏனைய நூல்கள் பற்றிய செய்திகள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது கடைசியாக 386 மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அந்த அபூ தாலிப் மக்கி அவர்களுக்கு பூரணமான கூலியை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து உயர்ந்த சுவர்க்கத்திலே, இந்த மாதத்திலே ஒரு உயர்ந்த சுவர்க்கத்திலே சேர்த்து விட வேண்டும் என்று நாங்கள் அவருக்கு பிரார்த்தனை புரிந்த நிலையிலே அவரை பற்றிய இந்த குறிப்புகளை பரிமாறுகின்றோம். இந்த நூலுக்கு நாங்கள் வந்தால், இந்த நூல் சூபித்துவ கலைக்களஞ்சியமாக அதாவது மூல நூலாக கணிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இது இஹ்யா உலூமுத்தீன் என்ற அந்த புத்தகத்துக்கும் முந்திய புத்தகமாக இருக்கிறதன் காரணம். இது அதனையும் விட முந்திய புத்தகம். எனவே இந்த நூல் இந்த சூபித்துவத்துக்கான ஒரு கலைக்களஞ்சியமாகவும்
அது பற்றி அனைத்துமே மிக அதிகமான விடயங்களை உள்ளடக்கிய முதல் நூலாக இருப்பதன் காரணமாக இந்த நூல் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது. எனவே தான் இந்த நூலுக்கும் அத்தகைய ஒரு பெயரை தான் சூட்டியிருக்கிறார்கள், கூத்துல் குலூப் என்று, உள்ளங்களுக்கான உணவு. எனவே உள்ளம் என்பது எப்போதும் உடலுக்கு உணவு தேவைப்படுவது போல, அதே போல உறுப்புகள் பராமரிக்கப்படுவது தேவையாக இருப்பது போல, உள்ளமும் தனியாக அதற்கான உணவு தேவைப்படுகிறது என்ற அந்த கருத்து போக்கிலே இதனை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நூலிலே நாங்கள் அவதானிக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான அம்சம், இந்த நூல் அல் குர்ஆனை, இந்த நூலுடைய ஒவ்வொரு பகுதியையும் அவர் விளக்குகின்ற போது அல் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பல்வேறு ஆதாரங்களை அவர்கள் எடுத்து கொண்டு வருவார்கள். அந்த ஆதாரங்கள் கருத்துக்களை பலப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றன. அதே போல நடைமுறையில் சார்ந்த ஆதாரங்களையும் நடைமுறை சார்ந்த விடயங்களையும் இமாம் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு சொல்லியிருப்பார்கள். ஏனென்றால் இந்த புத்தகத்தினுடைய சென்று வாசிக்கின்ற போது எந்த அளவு தூரம் ஆன்மீக ரீதியாக அவர்கள் தங்களை முன்னேற்றுவதற்கு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அந்த ஒரு போராட்டம் அவருடைய இந்த எழுத்துகளிலே எங்களுக்கு தெரிகின்றது. எனவே அந்த ஆத்மீக ரீதியாக எதிர்கொள்கின்ற மனிதர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை சரியான முறையிலே, அழகான முறையிலே வர்ணித்து அந்த அந்த விடயங்களை பகுப்பாய்வு செய்து அதற்கான தீர்வுகளை வழங்குவது போல இவருடைய இந்த புத்தகம் அமைந்திருப்பது அதனுடைய சிறப்பம்சமாக இருக்கின்றது. அதே போல இமாம் அபு தாலிப் அல் மக்கி அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு தலைப்பையும் விடயத்தையும் நிறுவுவதற்கு எல்லா வழிகளையும் பயன்படுத்துவார்கள். அல் குர்ஆனை கொண்டு வருவார்கள், ஹதீஸை கொண்டு வருவார்கள், முன்னோர்களுடைய அனுபவங்கள், குறிப்பாக சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய கருத்துக்கள் இதிலே நிறைய உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன, அதனையும் கொண்டு வந்து விளக்குவார்கள். எனவே அந்த கருத்தை பலமான முறையிலே முன்வைக்கின்ற ஒரு போக்கு அவருடைய இந்த நூலிலே அமைந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நூல் ஒரு சூபித்துவத்தின் மூல நூலாக கணிப்பிடப்படக்கூடிய சுமார் 4ஆம் நூற்றாண்டிலே வந்த ஒரு நூலாக இது அமைந்திருக்கின்றது. இந்த நூலை பற்றிய விமர்சனங்கள் இருக்கின்றன. அந்த நூலுக்கு முன்னைய நூல் இஹ்யா உலூமுத்தீனுக்கு பார்த்தது போல இந்த நூலுக்கும் சில விமர்சனங்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான விமர்சனம், குறிப்பாக இந்த காலப்பிரிவிலே இந்த போலியான ஹதீஸ்கள், மௌதுவான ஹதீஸ்களும் பலவீனமான ஹதீஸ்களும் ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்திய காலப்பிரிவு. இந்த மக்கள் அறிஞர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக கிடைத்த ஹதீஸ்களை எல்லாம் பயன்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு பரப்பிய காலப்பிரிவு என்பதன் காரணமாக போலியான ஹதீஸ்களும் அதே போல தரம் குறைந்த பலவீனமான ஹதீஸ்களும் இந்த புத்தகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது இந்த புத்தகத்துக்கு முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம். இந்த விமர்சனத்தை பொறுத்தவரையிலே அதுக்கு பின்னால வந்த இந்த புத்தகத்தை தஹ்கீக் செய்தவர்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிற ஹதீஸுடைய தரங்களை எல்லாம் சொல்லி அதனை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அந்த ஹதீஸ்களை பயன்படுத்தினார், மௌதுவான ஹதீஸ்களை பயன்படுத்தினார், பலவீனமான ஹதீஸ்களை பயன்படுத்தினார் என்ற அந்த வாதம் இப்போது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் அது தவிர்க்கப்பட்டு இந்த நூல் இப்போது இருக்கின்றது என்பதன் காரணமாக. அதே போல இவர் முன்னைய இஸ்ராயலியாத் யூத சமூகங்களின் செய்திகளை எல்லாம் இதிலே உட்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு விமர்சனமும், முன்னைய பழைய சமூகங்களின் பல வரலாறுகள் ஆதாரபூர்வமற்ற சம்பவங்கள் எல்லாம் உட்படுத்தி இருக்கிறார் என்ற விமர்சனமும் இருக்கின்றது. அதே போல இந்த நூலை மொத்தமாக நாங்கள் அந்த கடைசி வரைக்கும் பார்க்கின்ற போது இந்த நூல் ஒரு சயின்டிபிக்கான ஒழுங்குபடுத்தலில் அமையவில்லை என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் லேசாக அவதானிக்கலாம். அதாவது ஒரு உதாரணமாக தொழுகையை பற்றி ஒரு இடத்திலே ஒரு பகுதி வரும், தொழுகையை பற்றி இன்னொரு பகுதி இன்னொரு இடத்திலே வரும். இப்படி ஒரு நுணுக்கமான ஒழுங்கமைப்பு இந்த புத்தகத்துக்கு இல்லாமல் இருப்பது இதுக்குரிய இன்னும் ஒரு விமர்சனமாக இருக்கிறது. அதே போல இந்த புத்தகத்துக்கு விரிவுரைகள் வந்திருக்கின்றன. அந்த விரிவுரைகளில் மிக முக்கியமானது
தப்சீத் கிதாப் கூத்துல் குலூ ஃபி முஆமலத்தில் மஹ்பூப், அப்துல்லா தபரி என்றவர் எழுதியிருக்கிறார். அதே போல இந்த புத்தகத்தை சுருக்கி எழுதின ஒரு புத்தகம் இருக்கிறது, லுபாபுல் கூத் மின் ஹஸாயினில் மலக்கூத் என்ற அந்த புத்தகத்தை மஹ்மூத் பின் அலி இப்னு முஹம்மத் அல் காஷானி என்பவர் எழுதியிருக்கிறார். எனவே அந்த புத்தகங்கள் இந்த நூலுக்குரிய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்ற விடயங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த புத்தகத்தினுடைய அடுத்த பகுதியை நாங்கள் பார்த்தால், இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 48 அத்தியாயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. 48 அத்தியாயங்களை இந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கின்றது. அந்த 48 அத்தியாயங்களிலும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அவர் குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள், அதே போல சம்பவங்கள், சஹாபாக்களுடைய தாபீன்களுடைய கருத்துக்கள், நடைமுறை சார்ந்த உதாரணங்கள் என்பவற்றை கொண்டு அதனை அமைத்திருக்கிறார்கள். முதலாவது பகுதியிலே நாங்கள் பார்த்தால் திக்ருல் ஆயல்லதி ஃபீஹல் முஆமலாத் சம்பந்தப்பட்ட வசனங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இரவிலும் பகலிலும் ஓதக்கூடிய ஔராதுகளோடு சம்பந்தப்பட்ட அல் குர்ஆன் வசனங்கள், அதே போல இரவு பகலிலே ஒரு மனிதன் ஓதக்கூடிய திக்ர்கள், இப்படி அந்த அந்த புத்தகத்தினுடைய அமைப்பு ஒவ்வொன்றாக செல்கின்றது. அதே போல சலாத் சுபஹ் தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்கள், இரவிலே ஓதக்கூடிய துவாக்கள், தூங்கி எழும்புதன் பின்னர் ஓதக்கூடிய துவாக்கள் என்று இப்படி தொடர்ந்து அந்த அந்த பகுதிகளை கொண்டு செல்கிறார்கள். அதே போல கியாமுல் லைல், குர்ஆன் ஓதுதல், இரவிலே ஓதக்கூடிய திக்ர்கள், இப்படியான அந்த பகுதிகள் அந்த அடுத்தடுத்த பகுதிகளிலே வந்து தொடர்ந்து ஜும்ஆவோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகள், திரும்ப நோன்போடு சம்பந்தப்பட்ட முஹாசபத்து நஃப்ஸ், உள்ளத்தை சுய விசாரணை செய்தலோடு சம்பந்தப்படுத்தி வருகின்றது. இப்படியான பகுதிகள் தொடர்ந்து வந்து அறிவோடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளுக்கு வந்து அந்த பகுதியையும் விரிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். அதே போல யக்கீன், உறுதியான நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதியையும் அவர்கள் விளக்கியதன் பின்னர் 33வது அத்தியாயத்திலே இஸ்லாத்தினுடைய தூண்களை பற்றி ஒரு பகுதி வருகின்றது. அதிலே ஷஹாதா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த விடயங்களை விளங்கப்படுத்திவிட்டு ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி, அதே போல சுன்னாவும் அதனுடைய சிறப்புகளும் என்ற அந்த பகுதியும் வருகின்றது. பின்னர் அதிலே பெரும்பாவங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை விளங்கப்படுத்துகிறார்கள். இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்ட உணவு, அதே போல பயணம், இதனோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகள், அதே போல சகோதரத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் வந்து பின்னர் ஹலால் ஹராமோடு தொடர்பான விடயங்களோடு இந்த 48வது அத்தியாயங்கள் முடிகிறது. எனவே இது பொதுவாக இதுதான் இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம். இந்த புத்தகத்தை நாங்கள் இந்த உள்ளடக்கத்தை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே இந்த பகுதியோடு நாங்கள் இந்த புத்தகத்தின் ஒரு பகுதியை எப்படி அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனை ஒரு உதாரணமாக காட்டுவதற்காக இந்த புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் விளக்கத்துக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த புத்தகம் மொத்தமாக 1780 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். இதனை 2 பகுதிகளாக சிலரும், 3 பகுதிகளாக சிலரும் வெளியிட்டு ஆக்கியிருக்கிறார்கள். இப்ப இதுல நாங்க உதாரணமாக கிதாபு சியாம், நோன்பு என்ற அந்த பாடத்தை எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் இதிலே பார்க்க முடியும். ஷரஹு ராபிஉ மா புனியல் இஸ்லாமு அலைஹி வஹுவ ஸியாம். அவர் சொல்றார், இஸ்லாத்தின் தூண்களிலே 4வது தூண் நோன்பு. எனவே நோன்பினுடைய ஃபராயிது ஸியாம், ஃபர்துகளை அவர்கள் ஆரம்பத்திலே சொல்கிறார்கள். அதிலே
அல்லாஹ் தாலா அதனை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஒன்று, அதனோடு இஹ்லாஸோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த சொல்லிவிட்டு இவர் மிக முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த இந்த நோன்பை எப்படி ஒரு உயர்ந்த தரத்திலான நோன்பாக நாங்கள் மாற்றுவது என்ற பகுதிதான் இவர் கவனம் செலுத்துகின்ற பகுதி. இதிலே நோன்பினுடைய சட்டங்கள், சுன்னத்துகள், ஃபர்துகள் இந்த விடயங்களை உள்ளடக்கவில்லை. அந்த விடயங்களையும் கூட சொன்னால் அதனை ஆத்மீக ரீதியாக உயர்வதற்குரிய ஒரு வழிமுறையாக மட்டும்தான் அவர் இங்கே அதனை குறிப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்க, உதாரணமாக அவர் சொல்றார், ஐயஜ்தனிபல் அக்ல வஷ்ஷுர்ப வல் ஜிமா, உண்ணலையும் குடிப்பலையும் ஜிமாவையும் காலையிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நோன்புக்குரிய வரை விளக்கணமாக சொல்லப்படுகின்ற விடயங்களில் ஒன்று. எனவே இப்படியான இந்த அறிமுகத்தோடு அடுத்த பகுதியிலே திக்ரு ஃபதாஇல் ஸௌமி வ வஸ்ஃபிஸ் ஸாயிமீன், நோன்பினுடைய சிறப்புகளும் நோன்பாளிகளை எப்படி நாங்கள் வர்ணிக்க முடியும் என்பதனையும் சொல்கிறார். அதிலே சொல்லுகின்ற மிக முக்கியமான கருத்து, நோன்பு விசேடமான நோன்பு என்பது, சாதாரணமாக பாமரர்கள் நோக்கின்ற நோன்பு இருக்கிறது. அவர்கள் சாப்பிடாமல், சஹருக்கு சாப்பிட்டு விட்டு சாப்பிடாமல் குடிக்காமல் பகலிலே உடல் உறவிலே ஈடுபடாமல் இருந்து நோன்பு திறந்தால் அந்த நோன்பு சாதாரணமான நோன்பு. இவர் விளங்கப்படுத்துகின்ற நோன்பு எதுவென்றால், அது ஒரு உயர்ந்த ரகத்திலான தரத்திலான நோன்பு என்றால் என்ன என்பதனை இந்த பகுதியிலே விளக்குகிறார். அவர் சொல்றார், ஹிஃப்துல் ஜவாரிஹி சித், 6 உறுப்புகளையும் பாதுகாப்பதுதான் உண்மையான நோன்பு. அப்படி பாதுகாக்காவிட்டால் அது நோன்பே கிடையாது என்ற அந்த கருத்தை வலியுறுத்த வருகின்றார். உதாரணமாக கப்துல் பஸரி அனில் இத்திஸாஇ ஃபின் நஸர், அதாவது பார்வையை பரவ விடாமல், எல்லா இடத்துக்கும் அந்த பார்வையை பரவ விடாமல் தாழ்த்தி கொள்வது என்ற அந்த கருத்து. அதே போல ஹராமான விடயங்களை கேட்காமல் செவிப்புலனை பாதுகாப்பது, அதே போல மோசமான மனிதர்களோடு இருந்து அவர்களுடைய வார்த்தைகளையும் பேச்சுக்களையும் கேட்காமல் இருப்பது, நாவை பாதுகாப்பது. அது பொதுவாக அது தீமையாக அமையக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் விட்டு நாவை மொத்தமாக பாதுகாக்க வேண்டும். அதே போல உள்ளத்தை பராமரிக்க வேண்டும் என்ற இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு எந்த அளவு தூரம் போகிறார் என்று பாருங்கள். சிந்தனைகளையும் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களையும் கூட நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மோசமான எண்ணங்கள் வருவதையும் உள்ளத்தில் அது ஊசலாடுவதையும் கூட நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், எங்களுடைய நோன்பு பூரணமான நோன்பாக மாறுவதற்கு. ரைட். அதே போல தர்க்கு தமன் இல்லது லாயுஜிதா, பயனளிக்காத எதிர்பார்ப்புகளை வைப்பதும் ஆசைப்படுவதும் கூட அதனையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த உள்ளத்தை மிகவும் பக்குவமான நிலையில் எப்படி இந்த நோன்பிலே வைத்திருக்க முடியும் என்ற அந்த விடயத்தை விளக்குகிறார்கள். அதே போல கஃபுல் யதியானில் பத்ஷீலா, கையை தவிர்த்து கொள்ள வேண்டும், மோசமான பாவமான காரியங்களை செய்யாமல். மனிதனுடைய கால்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், அது அல்லாஹ் ஏவாத விடயங்களுக்கு நடந்து செல்வதை விட்டு காலை தவிர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த கைக்கு அவர் ஒரு தடை விதிக்க வேண்டும், கைக்கு நாங்கள் விலங்கிட வேண்டும் என்ற மாதிரி சொல்றார். அது தேவையில்லாத விடயங்களில், அல்லாஹ் ஏவாத விடயங்களில் செல்வதற்கு அதனை நாங்கள் விலங்கிட வேண்டும். காலுக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். எனவே இப்படித்தான் அந்த நோன்பை மிக உயர்ந்த விசேடமான நோன்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். ரைட். இன்னொரு கருத்தை சொல்றார் பாருங்க, அதுக்கு அதை இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய் விளங்கப்படுத்துகிறார். ஃபமன் சாம ததவுஅன் பிஹாதிஹில் ஜவாரிஹி சித்தி வ அஃப்தர பிஜாரிஹத்தைன். ஒரு மனிதன் இந்த 6 உறுப்புகளையும், கை, கால், அவனுடைய பார்வை, செவிப்புலன், அவனுடைய பார்வை, இந்த 6 உறுப்புகளையும் பாதுகாத்தார். ரைட். ததவுஆக, அதாவது இந்த மேலதிகமாக அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அஃப்தர பிஜாரிஹத்தைன் அல் அக்லு வஷ்ருப் வல் ஜிமா, இதை அவர் தவிர்த்து கொண்டார். அதாவது சாப்பிட்டார், குடித்தார், அல்லது உடலில் ஈடுபட்டார். இப்படியான மனிதன் சிறப்பிலே இந்த மனிதன்
நோன்பாளியினுடைய அந்தஸ்திலே இருக்கிறான் அல்லாவிடத்திலே. இதுதான் சுன்னத்தான நோன்பு, கடமையான நோன்பு இல்ல, சுன்னத்தான நோன்பு. لأن من الموقن الحافظ للحدود من أفطر بهذه الست أو ببعضها وصام بجارحته. ஒரு மனிதன் இப்படி செய்தால் அவனுடைய கைக்கும் அவனுடைய கால்களுக்கும் செவிப்புலனுக்கும் பார்வைக்கும் முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து ஹராமான விடயங்களிலும் ஈடுபட்டார். ஆனால் அவர் இந்த பசி திருத்தலும் தாயை திருத்தலும் அதே போல உடலுறவை தவிர்த்து கொள்கின்ற இந்த நோன்பை நோற்றார் என்றால் அந்த நோன்பிலே எந்த விதமான பயனும் கிடையாது. ரைட். அந்த இத்தகைய மனிதர் சில உலமாக்களிடத்திலே அவர் நோன்பை விட்டவர் என்றுதான் கணிப்பிடப்படுவார். எனவே தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பாருங்கள் இந்த கருத்து நுணுக்கமான ஒரு கருத்து. அயாஹப்பதா நோமுல் அக்கியாசி, புத்தி உள்ளவர்கள் தூங்குவது, அந்த தூங்குவது எவ்வளவு தூரம் சிறந்தது என்று சொல்கிறார். கைஃபையுன கியாமல் ஹும்கா வஸௌமஹும், ஆனால் இன்னொரு பகுதியினர் நோன்பு நோற்றுக்கொண்டு அவர்கள் பாவச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ரைட். எனவே தான் அவர் சொல்றார், ஒரு அணு அளவு தக்குவா இருப்பதும், ரைட், ஒரு இபாதத்தை மலையளவு இபாதத்தை பிறருக்கு காட்டுவதற்காக செய்வது இந்த அதாவது சிறந்தது. ஒரு தக்குவா, ஒரு அணு அளவு தக்குவா இருப்பது பெரிய அளவு நன்மைகளை பல மோசமான விடயங்களோடு சேர்த்து, மோசமான எண்ணமோ மோசமான விடயங்கள், அதாவது அந்த நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடுவதோடு அதனை நோன்பு நோற்பது, அதனை விட ஒரு அணு அளவு தக்குவா சிறந்தது என்று இந்த பகுதியிலே அவர் சொல்கிறார். எனவே இப்படித்தான் இந்த நூலினுடைய போக்கு அமைந்திருக்கிறது. ரைட். இன்னொரு உதாரணத்தை வழங்கப்படுத்துறார். உதாரணமாக அவர் சொல்றார், மசலுமன் சாமானில் அக்லி, ஒரு மனிதன் உணவை தவிர்ந்து நோன்பு நோக்கிறான். அவனுக்கு உதாரணம் என்னவென்றால், அதே போல உணவை தவிர்ந்து விட்டு முகாலபத்தில் அம்ர், ஏனைய விடயங்களில் அவர் நோன்பை விடுகிறார், அதாவது பாவச்செயல்களில் ஈடுபடுகிறார். அப்படியான மனிதனுக்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் உழுவெடுக்க போய் தன்னுடைய உறுப்புகளை கழுக வேண்டும், அதே போல உறுப்புகளை அவர் தடாவ வேண்டும், தலையை தடாவ வேண்டும். ஆனால் இவர் முழு உடம்பையுமே தடாவினாலும் கூட அவருடைய அந்த உழு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போலதான் இந்த மனிதன் உண்ணாமல் குடிக்காமல் நோன்பு இருந்து விட்டு ஏனைய உறுப்புகளை கட்டவிழ்த்து விட்டு பாவச்செயல்களில் ஈடுபட விட்டால் அந்த மனிதன் நோன்பு நோட்காதவன் போன்ற ஒரு நிலையிலே இருக்கின்றான். அதே போல இன்னொரு பகுதியிலே சொல்கிறார், ஒரு மனிதன் அஃப்தரபில் அக்லி வல் ஜிமா, ரைட், உணவு சாப்பிட்டு உடலுறவு கொண்டு நோன்பை விட்டான். வசாம ஜவாரிஹு அனின் நஹி, ரைட், ஆனால் அவனுடைய உறுப்புகள் அல்லாஹ் தடை செய்யப்பட்ட விடயங்களிலிருந்து ஒதுங்கி இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. இப்படியான மனிதனுக்கான உதாரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய உழுவுடைய உறுப்புகளை ஒரு தரம் கழுவி தொழுதான், இப்படியான மனிதனை போன்றாவான். ரைட். அதே போல திரும்ப சொல்றார், வமன் வமிஸ்லு மன் சாம மினல் அக்லி வல் ஜிமாஇ, ஒரு மனிதன் உணவை தவிர்த்து கொண்டான், அதே போல உடலுறவை தவிர்த்து கொண்டான், அவனுடைய உடல் 6 உறுப்புகளும் நோன்பு நோற்றன, பாவ செயல்களில் ஈடுபடாமல் அந்த உறுப்புகளை பாதுகாத்தான். இந்த மனிதனுக்கான உதாரணம் என்னவென்றால், மசலுமன் கசல குல்ல உதுவின் சலாசன் சலாசன், உழு செய்யும் போது 3 முறை எல்லா உறுப்புகளையும் கழுவி ஃபர்தான சுன்னத்தான விடயங்களை எல்லாம் செய்து அதனை பூர்ணமாக செய்த ஒரு மனிதன் ஒரு முஹ்சின் என்ற அந்த நிலையை அடைகிறான். அப்படி அந்த மனிதனுக்கான உதாரணம் தான் இப்படி நோன்பு நோற்றவன் என்று சொல்கிறார்கள். எனவே அறிஞர்களிடம் இந்த மனிதன் தான் உண்மையான நோன்பு நோற்றவன், இந்த உலமாமினஸ்ஸாயிமீன், அவன் தான் உண்மையாக நோன்பு நோற்றவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ரைட். சோ இப்படியான ஒரு நோன்பு தான் ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். அதே போல அடுத்த பகுதியிலே ஃபதாயிலுஸ் ஸௌம், நோன்பினுடைய சிறப்புகளை சொல்கிறார்.
அந்த நோன்பு சிறப்பாக நோன்பாக அமைய வேண்டுமாக இருந்தால், ரைட், இந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளுடைய அந்த உடல் உறுப்புகளுக்குரிய ஹக்குகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக கண்ணை எடுத்தால், அது அழகான காட்சியை பார்க்க வேண்டும், பார்ப்பது அதனுடைய இச்சை, பார்வையினுடைய இச்சை. அந்த கண்ணுக்குரிய அந்த இச்சையை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல சந்தேகத்துக்கு இடமான எல்லா விடயங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரைட். அதே போல ஃபுதூலுல் ஹலால் என்று இருக்கிறது. இந்த விடயங்களை ஹலாலான விடயங்களிலும் கூட அளவு மீறி சென்று அந்த ஹலாலிலே ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுவும் நோன்பினுடைய அம்சங்களிலே, நோன்பை சிறப்பாக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதே போல ஆதாத், ஒரு மனிதனுக்கு வழக்காறுகள் இருக்கும். அந்த வழக்காறுகள் ஹராமான வழக்காறுகள் அல்ல, ஆனால் ஒரு அந்த உடல் உறுப்புகளை அல்லது உடம்பை இன்பமடைய செய்யக்கூடிய வழக்காறுகளாக அவை இருக்கும். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தூங்கி வருவது வழக்காக இருந்தால் அந்த தூக்கத்தை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்த்து கொள்வது அந்த நோன்பை இன்னும் சிறப்பாக்க உதவுகின்றது. இஃப்தாரின் போதும் ஹலாலானதை கவனிப்பதோடு மட்டுமல்ல, அதனை குறைவாகவும் சாப்பிட வேண்டும். முத்தகல்லிலன் மின்ஹு, குறைவாக அந்த உணவை சாப்பிட வேண்டும் இஃப்தார் நேரம். இதன் மூலமாகத்தான் இதன் மூலமாகத்தான் அவனுடைய நோன்பு தூய்மை அடைகிறது என்று அவர் சொல்கிறார். எனவேதான் அவருடைய நோன்பிலே தன்னுடைய மனைவிக்கு முத்தம் கொடுக்க மாட்டார். ரைட். சாதாரணமா மனைவிக்கு முத்தம் கொடுப்பது, நோன்பு காலத்திலே முத்தம் கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருக்கின்றன. ஆனால் அந்த நோன்பினுடைய அந்த புனிதத்துவத்தை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதன் இதனையும் தவிர்த்து கொள்கிறான். அந்த உடலும் பெண்ணுடைய மனைவியின் உடலோடு படாமலும் அதனை பாதுகாக்கின்றான். எனவே இவையெல்லாம் நோன்பை முறிக்க மாட்டாது. ஆனால் அதிலே குறைவை ஏற்படுத்தும். எனவே இந்த விடயங்களிலே கூட, இந்த ஹலாலான ஆகுமான இந்த விடயங்களை கூட ஒரு முஸ்லிம் தவிர்த்து கொண்டு அவனுடைய நோன்பை விசேடமான நோன்பாக ஆக்க வேண்டும். அஃதல், அதனை விட்டு விடுவது எனவே சிறந்தது. இல்லாலி கவியின் முத்தமக்கினின் மாலிக்கின் இர்பி, ஒரு மனிதன் தன்னை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமான ஒரு மனிதனுக்கு இது ஆகுமானது. ரைட். அதே போல இன்னொரு பகுதியிலே பகலிலே தூங்குவதை மனிதன் குறைத்து கொள்ள வேண்டும். ரைட். அப்போதுதான் அந்த பகல் நேரத்தை திக்ருகளால் அதனை வளப்படுத்த முடியும், அந்த நேரங்களை வளப்படுத்த முடியும். ரைட். அதே போல ஒரு மனிதன் பசி, இந்த நோன்பு காலத்திலே வரக்கூடிய மிக முக்கியமான விடயம் பசி என் தாகம். இந்த பசியையும் தாகத்தையும் ஒரு மனிதன் உணர வேண்டும், அதனை சுவைக்க வேண்டும். அந்த சுவை தொடர்ந்து இருக்கின்ற போதுதான் அந்த நோன்பினுடைய பலன் கூடுதலாக கிடைக்கின்றது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவனுடைய வரலாறையும் சொல்கிறார் எப்படி நோன்பு நோற்றார்கள் என்று. முன்னைய காலத்தில் இருந்த சஹாபாக்களும் 2 பேரித்தம்பலம் அல்லது 3 பேரித்தம்பலத்தோடும் கொஞ்சம் எண்ணெய்களோடும் ஜெய்த்தோடும் தான் அவர்கள் தங்களுடைய சஹர் உணவை வைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் அப்போதுதான் அதிகமாக திக்ர் செய்ய முடியும். ரைட். தன்னுடைய உள்ளத்தை அப்போதுதான் சரியான முறையிலே கவனம் செலுத்தி பராமரிக்க முடியும் என்று சொல்கிறார். ரைட். இப்படி இந்த நோன்பை தூய்மையான நோன்பாக மாற்றுகின்ற வழிமுறைகளை அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எனவே இப்படியான ஒரு போக்கு இதில் இருக்கிறது. உணவை குறைக்க வேண்டும். ரைட். அதில் வந்திருக்கின்ற சுன்னத்துகளை நாங்கள் பேண வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பிலிருந்து அவர்களுக்கு பசியும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. எனவே அந்த நோன்பு அதிலே மனிதன் அடுத்த மனிதர்களோடு இன்னல் அப்த இதா கதப அவ் இக்தாப, இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. ஒரு மனிதன் பொய் சொன்னால், நோன்போடு பொய் சொல்கிறான், அல்லது புறம் பேசுகிறான், அல்லது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை
ஈடுபடுகின்றான். அப்படி ஈடுபட்டால் அவனுடைய நோன்பை அவன் கடுமையாக பாதிக்க செய்கின்றான், சிதைக்கின்றான் என்று அர்த்தம். ரைட். எனவேதான் அத்தகைய விடயங்களிலும் ஒரு மனிதன் ஈடுபடக்கூடாது இந்த நோன்பு காலத்திலே. அப்படித்தான் அவனுடைய நோன்பை மிக சீரான நோன்பாக வைத்திருக்க வேண்டும். எனவேதான் முன்னைய அறிஞர்கள் சுஃபியான், ரைட், அதாவது பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் அண்ட் சுஃபியான், இவர் சொல்றாங்க எப்படின்னா, மன் இக்தாப ஃபஸத ஸௌமுஹு, யார் புறம் பேசுகிறாரோ அவருடைய நோன்பு கெட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். ரைட். ரெண்டு பண்புகள் நோன்பை கெடுத்து விடும். ஒன்று புறம் பேசுதல், இரண்டாவது பொய் பேசுதல் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதா ஒரு ஹதீஸை கொண்டு வருகிற தரம் என்னன்னு தெரியாது. 5 விடயங்கள் நோன்பை முறித்து விடும். ஒன்று பொய், அடுத்தது புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், பொய்ச்சத்தியம் செய்தல், இச்சையோடு பார்த்தல் என்று இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் இங்க கோட் பண்றார். இப்படியான இந்த அமைப்பில் தான் இந்த ஒவ்வொரு பகுதியையும் இமாம் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். எனவே முடியுமானவர்கள் இந்த புத்தகத்தை வாசித்து பயன்பெற முடியும். அதில் வந்திருக்கின்ற ஹதீஸ்களில் மாத்திரம், சம்பவங்களில் மாத்திரம் கவனமாக இருந்து ஒரு மக்களை பண்படுத்துவதற்கும் நேர்வழிப்படுத்துவதற்கும் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கும் இந்த நூல் ஒரு மிக முக்கியமான நூலாக எங்களுக்கு பரிந்துரைக்க முடியும். முடியுமானவர்கள் வாசித்து, இயலுமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் மொழிக்கு இதனை செம்மைப்படுத்தி மொழி மாற்றம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எனவே அல்லாஹ் தாலா எங்களுக்கு இதன் மூலமாக பயன்பெறுவதற்கு அருள் பாலிப்பானான் என்று கேட்டு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அன்புக்குரிய கலாநிதி எம் நாயிம் அவர்களே, அடுத்ததாக இந்த புத்தகம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கின்ற கேள்விகள் அல்லது உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இங்கே இருக்கின்ற சாட் பாக்ஸை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது அன்மியூட் பண்ணி உங்களுக்கு இருக்கின்ற கேள்விகள் அல்லது கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சார், இந்த நூலின் ஆசிரியரை பத்தி நீங்க செல்ற நேரம் அவரை பத்தி அறியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பல காரணங்களால அவர் அறியாமலே போய்விட்டார். பல ஆக்கங்கள் அவர் கொண்டு வந்தாலும் கூட இந்த நூல் மட்டும்தான் இன்றைக்கு எங்களை கைக்கு வந்து சேர்ற அளவுக்கு வந்திருக்குது. இது எப்படி, இந்த ப்ரோசஸ் எப்படி நடந்துச்சு? அப்ப யாரு ஊடாக இது இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்குது? நான் கிட்டத்துல டாக்டர் சுப்ரி ஆங்கிலத்துல இதை பார்த்தேன், ஃபுல்லா வாசிக்கல. எப்படி இது இன்றைக்கு வரையும் வந்து சேர்ந்தது? அப்ப இந்த புத்தகத்துக்கு, அதாவது இமாம் அபூ தாலிப் மக்கி அவர்களுக்கு ஆசிரியர்கள் இருப்பது மாதிரி அவர்களுக்குரிய மாணவர்கள் இருக்கிறார். அந்த மாணவர்கள் இவருடைய இந்த உரைகளை எல்லாம் தொகுத்து பதிவு செய்து அந்த பதிவு செய்ததன் விளைவாக அந்த பதிவிலிருந்து தான் இந்த நூலை தொகுத்திருக்கிறார்கள் என்று இந்த மத்கூர் அவர் புத்தகத்துல விளக்குறார். எனவே அந்த வகையில தான் இந்த புத்தகம் வந்துச்சு. இது தவிர இவருக்கு வேறு சில புத்தகங்கள பெயர்களும் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவர் எழுதிய இந்த புத்தகம் இருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப அந்த நூலையும் இன்னும் சில ஆக்கள் சொல்றாங்க இந்த கூத்துல் குழு உள்ளுக்கால அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறது என்ற அந்த கருத்தையும் சொல்றாங்க. ஆனால் வரலாற்றுல பழைய வரலாறு எங்களுக்கு பல விஷயங்கள், வரலாற்றுல நடந்த விஷயங்கள் தெரியாது. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை மட்டும் இல்லையா, ஒரு சொல்ல மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. சமகாலத்துல வாழ்ந்தவர்களுக்குடைய பிரச்சனைகள் அது சில விடயங்களை மறைக்கும் என்று ஒரு கருத்தை அந்த ஒரு நூல்ல ஒரு பகுதியில சொல்றாரு. அப்ப எனவே என்ன நடந்திருக்கலாம், சில நேரம் எனக்கு இந்த அவரை பற்றி வாசிச்சதுல விளங்கின மாதிரிக்கு இவர் ஆன்மீக துறையில சென்று சில முத்தசிலாக்களுடைய கருத்துக்களுக்கு மாறினதாக ஒரு கருத்து பரப்பப்பட்டிருக்குது. அதே போல பல வழிகட்ட சில சிந்தனைகளையும் இவர் சொல்லுவதாக சமூகத்துல அந்த சமூகங்கள்ல கருத்து பரப்பப்பட்டிருந்தது. அதுக்கு என்ன காரணம்? அவரோடு கொண்ட பொறாமையின் காரணமாக சிலர் செஞ்சிருக்கலாம்,
அல்லது அவருக்கு எதிரிகள் இருந்து அந்த எதிரிகளால பரப்பப்பட்டு அவர்களுடைய பரப்புதல் சக்சஸ் ஆகி இருக்கலாம். அப்படி நடந்துதான் இவருடைய பல விடயங்கள் எழுதப்படாமல் போயிருக்கிறது. ஆனால் உண்மையாக இந்த நூலினூடாக அபூ தாலிபுல் மக்கி அவர்களை இந்த விளங்க வருகின்ற போது பல நன்மைகள், நல்ல விடயங்கள், நல்ல சிந்தனைகள், தூய்மையாக அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற ஒரு போக்கு அவரிடம் இருந்திருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே இப்படி இது மட்டுமல்ல, பல நூல்களும் பல விஷயங்களும் சமூகத்தில் எப்படி மறைந்திருக்கிறது, எழுதப்பட்ட பல நூல்கள். இந்த அபூ தாலிப் அல் மக்கி இவரோட இந்த புத்தகத்தையும் அச்சிட்டு வெளியிட்டது மிச்சம் பிற்காலத்துல தான். அது மஹ்தூத்தாக எழுதப்பட்ட ஏடாக இருந்து அதை கண்டுபிடிச்சுத்தான் அதனை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இப்படி வரலாற்றில் ஒரு தப்பி எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொக்கிஷமாக இன்று நாங்கள் பார்க்கலாம். இது வரலாற்றில் எந்த காலப்பிரிவிலே நடக்கலாம். நிறைய புத்தகங்களுக்கும் இது நடந்திருக்கிறது. இமாம்கள் எழுதின பல நூல்கள் கூட இப்போது எங்கள்கிட்ட இல்லை. அந்த அப்படி எழுதின பல நூல்களை குறிப்பிடுவோம். அதுல உசூல் ஃபிக்ஹ் சம்பந்தமாக எழுதப்பட்ட நூல்கள் இப்போது இல்லாம இருக்கிறது. எனவே அந்த ஒரு வரலாற்று பாதையை தாண்டி எங்களுக்கு கிடைச்சிருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த சார் நானே கேட்கிறேன்னு தெரியாது. இப்ப அந்த நோன்பு 6 புலன்களை பத்தி சொன்னீங்க தானே, அதுல அந்த சிந்தனைய ஒழுங்குபடுத்துறன்ற ஒரு சைட் ஒன்று சொன்னீங்க. அதாவது மோசமான சிந்தனைகள் அல்லது அப்படியான விஷயங்கள் வராம எப்படி இந்த நோன்புல நாங்க ஒரு பயிற்சி எடுக்கலாம் என்று ஏதாவது ஐடியாக்கு? அதுக்கு நாங்க என்னன்னா, நோன்பு பொறுத்தவரையில மெயினான விஷயம் நோன்பும் குர்ஆனும் தான். நோன்பு, குர்ஆன், திக்ர். ரைட். அப்ப இந்த மிக உயர்ந்த திக்ர் தான் குர்ஆன். எனவே எந்த அளவு தூரம் நாங்க குர்ஆனோட மிகவும் நெருக்கமான உறவு, அதை ஓதுறதும் எல்லா இடங்கள்லையும் அதை ஓதுற ஒரு பழக்கத்தை நாங்க கொண்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு இந்த சிந்தனைகளை எங்களுக்கு அதுல பதிக்கலாம். ரைட். இந்த 30 நாள் நோன்புலையும் அப்படி ஒரு பழக்கம் எங்களுக்கு வருமாக இருந்தா எங்களுக்கு அந்த விடயத்தை உள்ளத்துக்கு, மைண்டுக்கு ஒரு பயிற்றுவிப்பாக அதனை நாங்க கொடுத்தோம்னால் இந்த மாதத்துல அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அந்த ஒரு நிலையை அடைய இயலுமாக இருக்கும். குறிப்பாக குர்ஆனை ஓதுறது மட்டுமல்ல, குர்ஆனை சிந்திக்கிறதையும், குர்ஆனை பற்றி சிந்திக்கிறதையும் ஒரு வழக்கமாக எங்களோட மைண்டுக்கு நாங்க வச்சுக்கொள்ளணும். ஒரு பகுதியாக ஒவ்வொரு நாளிலும் அல்லது ஓய்வு கிடைக்கின்ற போது ஒரு குர்ஆன் வசனத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு வளமை இருக்குமாக இருந்தா. ஏன்னா குர்ஆன் ஒரு பெரிய கடல். ரைட். அதுல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி லா யன்கதி அஜாயிபுஹு, அதனுடைய ஆச்சரியங்கள் முடிந்து போகாது. ரைட். அது எந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குதா, குர்ஆனுடைய இந்த உள்ளுக்கு டீப்பா வேற தனியத்தான் விளங்கப்படுத்தணும். ரைட். அல்லாஹ் முழு பிரபஞ்சத்தையும் படைச்சிருக்கிறான் தானே. பிரபஞ்சத்துல எத்தனையோ கோள்களும் அந்த சூரிய குடும்பங்களும் விண்வெளியில, அப்ப அவ்வளவையும் அல்லாஹ் எப்படி திட்டமிட்டு மிக நுணுக்கமாக அமைச்சு படைச்சிருக்கிறானோ, அது எதுவும் சிதறாமல் அழகான முறையில ஒரு மிகப்பாரிய ஒரு பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறதோ, அப்படி ஒரு நுணுக்கமான அமைப்பை தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதிலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தும், அந்த ஒரு எழுத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பெரிய ஒரு இந்த பிரபஞ்சம் சீர்குலைகிற மாதிரியான ஒரு சீர்குலைவு குர்ஆனுக்கு கொண்டு வரும். ரைட். எனவேதான் குர்ஆனை போல ஒன்றை யாருக்கும் கொண்டு வர இயலாது. ரைட். அதனுடைய குர்ஆன் சொல்லமைப்பு, அதனுடைய கருத்துக்கள், ஒவ்வொரு எழுத்தும் எத்தனை தரம் வந்திருக்கிறது, ஒரு ஹர்ஃபும் எத்தனை தரம் வரணும் என்ற விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல அப்படி ஒரு நுணுக்கமான அமைப்புல வந்திருக்கு. எனவே அந்த கருத்துக்கள் மிச்சம் ஆழமாக போ கிடைச்சிட்டே இருக்கும் எங்களுக்கு. அப்ப எனவே இந்த மாதிரியான ஒரு குர்ஆனோட எங்களுக்கு அந்த வரக்கூடிய நெருக்கமான உறவு தான் எப்பவுமே எங்களை பாதுகாக்கும். ரைட்.
எனவே தான் ரசூல்லா சொன்னாங்க, எந்த கஷ்டங்கள் எந்த பிரச்சனை வர குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிங்க. முதலாவது பற்றி பிடிக்க வேண்டியது குர்ஆன். ரைட். அதுதான் எங்களை சமூகத்தையும் எங்களையும் குடும்பங்களையும் பாதுகாக்கக்கூடியது அதுதான். ரைட். எனவே இயன்றளவு அந்த குர்ஆனை உயிர் வாழக்கூடிய ஒரு குர்ஆனாக மாற்ற இயலுமாக இருந்தால், ரைட், பிள்ளைகள் எப்பவுமே குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, அதனை மனனமிட்டவர்களாக, குர்ஆனை மனனமிட்ட எத்தனை குடும்பங்கள் இருக்குதோ, எத்தனையோ குடும்பங்களை நாங்க உருவாக்குறது என்ற விஷயம் சம்பந்தமாக, ரைட், உம்மா வாப்பாவும் ஹாஃபிஸ், பிள்ளைகளும் ஹாஃபிஸ், இப்படியான எத்தனை குடும்பங்கள் அந்த ஊர்ல உருவாக்க முடியும் என்று அப்படி குர்ஆனை கொண்டு வாரது. ரைட். ஓய்வு நேரங்கள் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை பற்றி சிந்திக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உண்மையான முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான அடிப்படையான தேவையான விஷயம் இதுதான். ரைட். பல கிளை விஷயங்கள்ல நாங்க கூடுதலாக ஈடுபடுறோம் இந்த மெயின் விஷயத்தை விட்டுட்டு. ரைட். எனவே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய இந்த மெயின் விஷயம், ரைட், அந்த அதுதான் எங்களோட சமூகத்தை காப்பாற்றும். அது எங்களையும் காப்பாற்றும், எங்களோட சிந்தனையும் காப்பாற்றும், எங்களை கெட்ட எண்ணங்கள் வராமையும் காப்பாற்றும். எனவே ஷைத்தான் எப்போதும் எனது இந்த குர்ஆன் ஓதக்கூடிய உள்ளத்துக்கு வரமாட்டான். ரைட். உள்ளங்கள் ஒரு நாளும் பாலடைந்து போகாது இந்த குர்ஆன் இருக்கிறதன் காரணமாக. ரைட். சாதாரணமாக ஆயத்துல் குர்சி ஒரு மனிதன் காலையிலும் மாலையிலும் ஓதினால், காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் ஷைத்தான் வரமாட்டான், மாலையில் ஓதினால் காலை வரைக்கும் ஷைத்தான் வரமாட்டான். அப்ப இது ஒரு ஆயத்துல் குர்சி மட்டும். ரைட். முழு குர்ஆனும் அப்படி எங்களுக்கு ஒரு பரிச்சயமாக தொடர்ந்து ஓதக்கூடிய ஒரு நிலையில இருக்குமாக இருந்தா இது மிக சாதாரணமாக மாறும். எந்த ஒரு ஷைத்தானிய சிந்தனையும் கெட்ட விஷயங்களும் வராது. கண்கள் அதை பார்க்கறதுக்கு பூசும், நாவு அது சம்பந்தமாக பேசுறதுக்கு தவிர்ந்து கொள்ளும். ரைட். செவிப்புலனுக்கு அது தாங்கிக் கொள்ள இயலாத ஒரு நிலை உருவாகும் என்றா இப்படியான ஒரு வழிமுறை குர்ஆனின் ஊடாக எங்களை நாங்க மாற்றி எங்களோட குடும்பங்களை மாற்றி அது உயிர் வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறது இந்த விஷயத்துக்கு துணை புரியும் நினைக்கிறேன். ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தாலும் கேட்கிறது. இன்ஷால்லா இன்னொரு 1 அல்லது 2 நிமிடங்கள் இருக்கின்றது. ஓகே, நான் முடிச்சுக்கொள்ளுமா சார்? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இதுவரை நேரமும் கூத்துல் குலூப் என்ற மிக முக்கியமான நூல் சம்பந்தமாக அறிமுகத்தையும், அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அந்த நூலுடைய ஆழத்தையும் எங்களுக்கு விளங்கப்படுத்திய அன்புக்கும் மதிப்புக்குரிய உஸ்தாத் கலாநிதி எம் நாயிம் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு தாலா அவருடைய அறிவிலும் ஆய்விலும் பரக்கத் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் புதன்கிழமை இன்னொரு புத்தகத்தோடு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.